இன்றைய அனுதின தியானத்திற்கான வசனம் யோவான் 1:12. இதற்கு தலைப்பாக நான் சொல்வது கெட் பவர், வல்லமையை பெற்றுக்கொள்ளுதல். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பவர் என்பது பவர் ஆஃப் அட்டார்னி என்று சொல்வார்கள். அந்த சட்டப்பிரிவில் ஆளுகை செய்ய, இல்லைனால் சொத்தின் மேலே அதிகாரத்தை கொடுக்க அந்த பத்திரம் எழுதப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அங்கே நான் பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய நாமம் நாம் அறிந்திருக்க வேண்டும். நாமம் அறிந்திருந்தாலும் நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் செயல்படுகிற விசுவாசமாக இருக்கும்போது ஒரு நபருக்கு மட்டுமல்ல, எத்தனை பேர் அந்த விசுவாசத்தின் மேல் அவர்கள் செயல்படுகிறார்களோ அவளுக்கு அந்த பவர் ஆஃப் அட்டார்னி, அந்த வல்லமை அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் வல்லமை உள்ளவளாய் இருப்பதற்கு ஒரே ஒரு நிபந்தனை என்ன என்று பார்க்கும்போது, நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த நாமத்திலே நாம் செயல்பட வேண்டும். அப்படி நாம் செயல்படும்போது அந்த நாமத்திலே நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம், செயல்படுவோம், வெற்றி வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.